வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவிரி நியூஸ். இந்த இஸ்ரேல் ஈரான் வார் இது நடந்துகிட்ருக்கும்போது ஐ திங்க் இந்தியா மேலே கூட குண்டை போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இந்த குண்டு எங்கே தெரியுமா ட்ராப் பண்ணியிருக்காங்க? நம்ம வீட்டு கிச்சனில் போட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த மாதிரி கிச்சன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்க கிச்சன்லாம் அஃபெக்ட் ஆகிடுது. நோ எல்பிஜி சப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாள் இருக்க போது? இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 or 2 days ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தொடர்ச்சியாக எங்கே வரப்போகுது? நம்ம வீட்டு அடுப்படிக்கு வந்துடும். ஏன்னா எல்பிஜி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூவல் நமக்கு. அண்டு சிட்டிஸில் இருக்கவங்க அத்தனை பேரும், இன்ஃபேக்ட் ஈவன் அதர் ஸ்மாலர் டவுன்ஸில் கூட இது எல்பிஜி பரவலாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகப்படுவார்கள் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிடலாம். அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் இருக்குது. அதாவது எல்பிஜி தான் யூஸ் பண்ணணுன்னா நமக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியது இல்லை. அண்ட் ஈவன் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. அண்ட் இண்டக்ஷனுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி சிட்டிஸில் இருக்கவங்க. ஏன்னா இந்த விறகுலாம் வச்சு எரிக்கிற அளவுக்கு சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ரொவிஷன்ஸ் இல்லைன்னு சொல்லணும். அண்டு விறகு எங்கே போய் வாங்குறது, அது கூட ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் ஆன் இந்தியா எங்கே போட்டாங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டு கிச்சனில் போட்டாங்க ஃபஸ்ட்டு. அண்டு இந்த ஈரான் அண்டு இஸ்ரேல் வார், அஃப்கோர்ஸ் அமெரிக்கா இதில் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் வந்து கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டார். ஆனால் ஈரானோட இப்போ புதுசாக ஒரு நாமினேட் பண்ணியிருக்காங்களே, அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதெல்லாம் முடிவுக்கெலாம் வரல, இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி பாருங்கள், மார்னிங் வந்து துபாய் ஏர்போர்ட்டில் பாம்பு போட்டாங்க. தட் இஸ் ட்ரோன் மூலமாக பாம்பு ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அது மிடில் ஈஸ்ட் வந்து இன்னும் பதட்டமாக தான் இருக்குது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் இவங்க யூஎஸ்ஏ கிளைம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய ஷிப்ஸ் எல்லாம் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம், நியர்லி 50 போர்க்கப்பலில் வந்து தாக்கி ஏன்னோ ஈரானுடைய ஷிப்ஸ் எல்லாம் தாக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு. பட் ஆனால் அவங்க செய்ய வேண்டிய, ஈரான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த போர் வந்து இமீடியட்டாக முடிவுக்கு வராது போல இருக்கு. அண்டு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்டர் டிபெண்ட் வேர்ல்டு, தட் இஸ் ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை சார்ந்து தான் இருக்குது. இதை வந்து நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். சார்ந்து இருக்குது அப்படின்னா யார் யார் எது எது பண்ண முடியுமோ அந்த திறமையாக பண்ணும்போது அதோட காஸ்ட்டு அவங்க வந்து ரீசனபிளாக கொடுக்கும்போது அந்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லாட்டா அந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஃபிலாசபி வந்து இனிமேல் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் சில பொருட்கள் லைக் இன்னும் இந்த ஆயில், கேஸு, இந்த மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டில் வந்து சில இடத்துல தான் இருக்குது. பரவலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிறைய கண்ட்ரீஸில் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த இன்டர்டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம மீண்டு வர்றது அவ்வளோ ஈஸியும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் இந்த மிடில் ஈஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய ஆயில் இருக்குது. அண்டு அதே சமயத்தில் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு பெரிய லெவலில் ஆயில் இல்லை, இன்க்ளூடிங் இந்தியா, அந்த சைனா மாதிரி கண்ட்ரி, ஜப்பான் அது மாதிரி. பட் அமெரிக்கா வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆக போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டு. அவங்களுக்கு ஆயிலாக இருக்கட்டும் இல்லாட்டா கேஸாக இருக்கட்டும், ரெண்டு இதுலேயும் அவங்க தன்னிறைவு ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது மோர் தென் 15 years பேக் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வந்து வேர்ல்டை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா அங்கே டொமஸ்டிக் ஆயில் ப்ரொடியூசர்ஸ்லாம் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் தான் டொமஸ்டிக்லேயும் வைப்பாங்க. ஸோ அதனால கன்சியூமர்ஸ் வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆக போகிறாங்க. அமெரிக்கன் கன்சியூமராக இருக்கட்டும் இல்லாட்டா அதர் கன்சியூமர்ஸ் இந்த வேர்ல்டாக இருக்கட்டும், அவங்களாம் ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தென் வந்து அவங்கெல்லாம் சிவியராக அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 40-50% ஆஃப் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஆயில் அங்கேருந்து தான் வருது.
அஃப்கோர்ஸ் அந்த ஆயிலேருந்து அந்த எல்பிஜி கூட நம்ம எடுக்கிறோம், எல்பிஜி கூட நம்ம இம்போர்ட் வர பண்ணிகிட்ருக்கோம் வேறு. ஸோ நேச்சுரல் கேஸும் வில் பி இட் ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு வேணுங்கிற நியர்லி ஒரு 2/3 ஆஃப் அவர் நேச்சுரல் கேஸ் ரிக்வயர்மெண்ட் அத்தனையுமே இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து மாற்று ஏரியாவிலேருந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள் ஆகும். அண்ட் கூடிய சீக்கிரம் உடனே அரேஞ்ச் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேறு இஷ்யூ இருக்குல்ல. இப்போ ரஷ்யாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் வேறு. அது வேறு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆயிலுக்கு வந்து தட்டுப்பாடு ஆயிடுச்சு, ஓகே, அது விலையும் ஏறி போச்சு. இப்போ இன்னொரு இடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூபாவும் பாருங்கள், அதுவும் வந்து 91, 92 அந்த மாதிரி ஆயிடுறதுனால நமக்கு வந்து 2 விதமான தலைவலி வந்துடுச்சு. ஒன்று வந்து ஆயில் ப்ரைஸு ஏறி போச்சு, கிடைக்கிற ஆயிலும் ஹையர் ப்ரைஸில் கொடுத்து வாங்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம ரூபாவும் ஏறி போச்சு. ஸோ அதனால் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் இஸ்ரேலாக இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், இந்த வாரம் கொஞ்சம் நாளாக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராகவே இதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. எப்போ வந்து இஸ்ரேலின் இன்னசென்ட் சிவிலியன்ஸாக வந்து ஹமாஸ் வந்து சாகடிச்சாங்களோ அன்னையிலேருந்து பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை காரணகர்த்தா யார் அப்படின்னா ஈரானை தான் அவங்க ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த டைம்லேருந்து ஈரானை எப்படி அடிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஈரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்றைக்கி நேற்று மட்டும் பிளான் பண்ணல. அவங்க எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக இது இந்த வாருக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்வேன். நான் என்றைக்கு வந்து அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட ஆரம்பித்தாங்களோ, தெர் இஸ் 1979லேருந்து, அதுக்கப்புறமேலே அட்லீஸ்ட் ஒரு 1989லேருந்து சொல்லலாம் அவங்க வந்து இந்த மாதிரி வாருக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை என்ன பண்ணாங்க, அண்டர் கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அதுவும் 80 மீட்டர்ஸ் டெப்த்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. தென் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மிசைல்ஸ்லாம் தயார் பண்ண ஆரம்பித்தாங்க. தென் வந்து தேர்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது வந்து ட்ரோன்ஸு. ஸோ இவங்க வந்து எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணல, இந்த டேங்க்ஸ் வாங்குறது இல்லாட்டா வந்து ஏரோப்ளைன் வாங்குறது அதுலெல்லாம் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. ஸோ மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எப்படியாவது நியூக்ளியர் பாம்பு ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு 20 இயர்ஸாக ஐ திங்க் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அண்டு அதனால அவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் இல்லை இந்த வார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா அமெரிக்காவே போதும் அப்படின்னு நிறுத்துறதுக்கு தயாராக இருந்தால் கூட இவங்க வந்து அதை முடிவுக்கு கொண்டாட விரும்பவில்லை. இது இன்னொரு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நாட் ஒன்லி ப்ரிப்பேர்ட்னஸ் மட்டும்தான் ரீசன் இல்லை. இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ புது லீடர் வந்திருக்காரு. அந்த புது லீடர் வந்து ஏற்கனவே இருந்த லீடர் கமினி அவரோட ஈவன் மோர் ஒரு ஹார்ட்லைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்து அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்குமே அப்படின்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயும் இந்த வார் கண்டினியூ ஆகும் போல இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஆனால் யாருனால இந்த வார் ஆரம்பிக்கப்பட்டதோ, யாருனால அது கண்டினியூ ஆகுதோ அது வந்து இன்றைக்கி கொஸ்டின் கிடையாது. இன்றைக்கி முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கண்ட்ரீஸ் லைக் இந்தியா நம்ம வந்து இதனால் வந்து சிவியராக பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஆயில் இல்லை, அது கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் வந்தாகணும். மாற்று ஏரியாவுக்கு திருப்பணும், இல்லாட்டி சப்ளை வந்து வேறு இடத்துலேருந்து கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கெலாம் டைம் ஆகும். அண்ட் அது வரைக்கும் வந்து நம்ம சிவியராக கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த போர் வந்து சில படிப்பினை கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லிடலாம். என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது 2022லேருந்து ரஷ்யாவும் யுக்ரைனும் வார் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அது முடிவுக்கு அந்த மாதிரியும் தெரியல. ரஷ்யா வந்து பெரிய பவர் கம்பேர்ட் டு யுக்ரைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்தாலும் ரஷ்யா வந்து யுக்ரைனை பிடிச்சோ அதை வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணவோ முடியவே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடலாம். தோ அவங்கக்கிட்ட எவ்வளோ மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி இருந்தும், அவங்கக்கிட்ட நியூக்ளியர் பாம் இருந்தும் அவங்களால ஒன்றுமே சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சில டெரிட்டரியை பிடிச்சி வச்சுருக்காங்க, அது வந்து ரஷ்யாவோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். இருக்கட்டும்,
இது வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, ஒரு வாரை வந்து ஆரம்பிச்சிடலாம், ஆனால் அதுக்கு முடிவுக்கு கொண்டாடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட் லெசன் வந்து அதை இருக்கலாம். ஆனால் இன்னொரு லெசனும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி. இப்போ பாருங்கள், ரஷ்யாவோட பெரிய பவர் யார் அப்படின்னா அமெரிக்கான்னு சொல்லலாம். நாட் ஓன்லி மிலிட்ரியில் மட்டும் இல்லை, ஈவன் பொருளாதாரத்துலையும் எடுத்துக்கிட்டேனாலும் சரி, இல்லாட்டா ஃபைனான்ஸ் அந்த இதில் எடுத்துக்கிட்டாங்கனாலும் பெரிய பவர், உலகத்திலே நம்பர் 1 பணக்கார நாடும் அதுதான் சொல்லலாம். இப்போ அவங்க ஆரம்பித்த இந்த வார், இஸ்ரேலோட சேர்ந்து ஆரம்பித்த வார் தான் இந்த இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார். இந்த இஸ்ரேல் ஈரான் வாரை வந்து இன்னொரு ஒரு லெசன் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வார்னா ஆர்மி அனுப்புவாங்க, இல்லாட்டா நேவியை யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் அந்த கண்ட்ரியை, எந்த கண்ட்ரியை அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் படிப்படியாக வந்து காணா போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாருமே இந்த லேண்ட் வார்ஃபேரை எடுத்துக்கிறது இல்லை. அப்படி எடுத்தால் அவங்க ஒன்றும் வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு இந்த ரஷ்யன் யுக்ரைன் வாரே எல்லாத்துக்கும் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இன்னொரு லெசனும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஈவன் மிசைல்ஸ் நிறைய வச்சுருந்தா கூட, ஈவன் ட்ரோன்ஸ் நிறைய வச்சுருந்தா கூட, ஈவன் அதர் டெக்னாலஜிக்கல் சூப்பர்மசி இருந்தால் கூட ஒரு கண்ட்ரியை அவ்வளோ ஈஸியாக தோற்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. அதனால் அமெரிக்கா வந்து எவ்வளோ பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் ஈரானை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிட முடியாது அப்படின்னு தான் இந்த லெசனில் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, லேண்ட் வார்ஃபேரும் இன்றைக்கி வந்து முடிவுக்கு வந்துருச்சு. தென் ஏர் வார்ஃபேராக இருந்தால் கூட சம் டேமேஜஸை தான் கிரியேட் பண்ண முடியும் ஒழிய அங்கே வந்து சரண்டரோ இல்லாட்ட டிஃபீட்டோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. 2 சைட்லேயும் பாதிப்பு நிறைய இருக்க போகுது. அண்டு வந்து ஆனால் சரண்டருங்கிற கொஸ்டின் என்றைக்குமே வரப்போகிறதில்ல. என்ன தான் ஏர் சுப்பீரியாரிட்டி இருந்தால் கூட ஒரு வாரில் வந்து வெற்றி அப்படின்னு யாருனாலையும் இன்றைக்கி கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த வார் வந்து எல்லாத்துக்கும் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த வார்லாம் எப்பொழுது யாருனால தொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ லீடர்ஸ்னால தான் தொடுக்கப்படுது. அது என்ன காரணமாக இருக்குன்னா, மேபி ஒரு ஐடியாலஜினால் இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ரிலிஜன் பேசிஸில் இருக்கலாம், இல்லாட்டா சில பேர் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிருக்கிறதுக்காக இருக்கலாம். ஸோ எந்த காரணமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து போருங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அது வந்து வின் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே ஒரு பெரிய லெசனாக இருக்கும் ஃபார் அதர் லீடர்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கூட இப்போ சொல்லிடலான்னு நினைக்கிறேன் நான். அண்ட் இதுதான் என்னுடைய வியூ அபவுட் இன்னைக்கு இருக்க ப்ராப்ளம் அண்டு ஈரான் அண்ட் இஸ்ரேல் எப்படி வந்து இந்தியா வந்து எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.